ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். நம்ம எல்லாருக்குமே உண்மையான பேய் கதை கேட்கறதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. 1000 பேய்கள் நடமாடுற ஒரு கோட்டை நம்ம இந்தியால இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுக்கு வர சுற்றுலா பயணிகள் பார்க்க ரொம்பவே பிரியப்படுற மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ்ல நம்ம பாங்கர் ஃபோர்ட் ஒண்ணு. ஏன்னா இந்த பாங்கர் ஃபோர்ட்டோட கட்டிடக்கலை பார்க்க அவ்வளோ அழகா இருக்குமா. என்னவா இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த கோட்டைக்குள்ள யாருமே போக அனுமதி இல்லையா. அதையும் மீறி உள்ள போற மனிதர்களா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, உயிரோட திரும்பி வர்றது இல்லைன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நம்ம இந்திய தொல்லியல் துறையே சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமோ இல்ல சூரியன் உதயத்துக்கு முன்னாடியோ இந்த கோட்டைக்குள்ள யாரும் போக கூடாது அப்படின்னு தடை விதிச்சு அந்த கோட்டை வாசல்லையே ஒரு போர்டும் வச்சிருக்காங்க. இவ்வளவு அழகான கட்டடக்கலையை கொண்ட பாங்கர் கோட்டை எப்படி பேய் கோட்டையா மாறுச்சு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு பேரழகு கொண்ட இளவரசி இந்த கோட்டையில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க மான்சிங் அப்படிங்கிற மன்னரோட மனைவின்னு ஒரு சிலர் சொல்றாங்க, மகள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்த ரத்னாவதியோட கணவன் யாரு அப்படிங்கிற தெளிவான பதிவை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த ரத்னாவதியை திருமணம் பண்றதுக்காக பல நாட்டு அரசர்களும் நீ நான்னு போட்டி போட்டிருக்காங்க. அவங்களோட 18 வயசுக்கு முன்னாடியே அவங்களோட அழகை பத்தி கடல் தாண்டி மற்ற நாடுகள்லயும் பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பின்னால இவங்களுக்கு திருமணமும் ஆகுது. எந்த ஒரு அழகு அவங்களுக்கு பெருமையை தேடி தந்துச்சோ அந்த அழகே அவங்களுக்கு ஆபத்தாவும் மாறுச்சு. இவங்களை அந்த கோட்டையை விட்டு வெளியே வர்றதுக்கு யாருமே அனுமதிக்கிறது இல்ல. இந்த ரத்னாவதிக்கு நம்ம தமிழ்ல வசியம், சூனியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிளாக் மேஜிக்ஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமா. அந்த மாதிரி பிளாக் மேஜிக்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது பிளாக் மேஜிக்ஸ் பண்ற ஒரு மெஜிஷியனை அரண்மனைக்கே கூப்பிட்டு பிளாக் மேஜிக்ஸ் கத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பின்னால அந்த மெஜிஷியனே ரத்னாவதியோட அழகை பார்த்து ரத்னாவதி மேல காதல் வயப்படுறாரு. ரத்னாவதியா எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா ரத்னாவதியோ, நான் இன்னொருத்தரோட மனைவி, அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு குரு மாதிரி, நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துடுறாங்க. ஆனா ரத்னாவதியோட அழகுல மயங்கி இருந்த அந்த மெஜிஷியனால அவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. திரும்பவும் ரத்னாவதியை டிஸ்டர்ப் பண்றாரு. அப்போ ரத்னாவதி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரை கோட்டையை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனா ரத்னாவதி மேல இருந்த தீராத காதலால அந்த பிளாக் மேஜிக் செய்யற மெஜிஷியன் ரத்னாவதியோட பணிப்பெண் ஒருத்தரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ரத்னாவதி டெய்லி யூஸ் பண்ற மசாஜ் ஆயில ஒரு வசிய மருந்து கலந்துடுறாரு. ஆனா ரொம்பவே டேலண்டான நம்ம ரத்னாவதி அந்த ஆயில ஸ்பெல் பண்ணதுமே கண்டுபிடிச்சிடுறாங்க இதுல வேற என்னமோ மிக்ஸ் ஆகி இருக்குன்னு. அந்த பணிப்பெண்ணை மிரட்டி கேக்குறாங்க. அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. ஒரு நாட்டோட ராணியையே தப்பா அப்ரோச் பண்ண பார்த்ததுனால அவரை கைது செய்துட்டு வந்து அரண்மனையில அத்தனை பேர் முன்னாடியும் படுக்க வச்சு பெரிய பாறை ஒன்ன அவர் மேல உருட்டி விட்டு அவரை கொன்னுடுறாங்க. அப்போ அந்த மெஜிஷியன் சாகும் போது இந்த கோட்டையில இருக்கிற யாருக்குமே மறுபிடைவே கிடையாது, எல்லாரும் கடைசி வரைக்கும் ஆவியாவே சுத்துவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்ததா சொல்லப்படுது. நிகழ்வுக்கு அப்புறம் அந்த கோட்டையே பொழிவிழந்து போயிருக்கு. ரத்னாவதியோட காலத்துக்கு அப்புறம் அந்த கோட்டையை அடைஞ்ச எந்த மன்னராலையும் அந்த கோட்டையில குடியிருக்க முடியல. ரொம்பவே மர்மமான சத்தம் கேட்கறதாகவும் ஆவிகளை கண்ணால பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. 100 வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு கூட இரவு நேரங்கள்ல அந்த கோட்டையிலிருந்து பெண்ணோட குரல் கேட்கறதாகவும் அத்தரோட வாசம் வர்றதாகவும் சொல்றாங்க. இன்னைக்கும் கவர்மெண்ட் இந்த இடத்துக்குள்ள 6 மணிக்கு மேல யாரையும் விடுறது இல்ல. நீங்க சொல்லுங்க, இந்த பேய் கதையை நீங்க நம்புறீங்களா? பாங்கர் கோட்டைக்குள்ள 6 மணிக்கு மேல போக சொன்னா நீங்க போவீங்களா? பதில் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.